இ-பைக் என்பது மின்சார பேட்டரியால் இயங்கக்கூடிய 2 சக்கர வாகனமாகும். இந்த இ-பைக்குகளுக்கு இந்தியாவில் நல்ல வரவேற்பு கிடைத்து 2023ஆம் ஆண்டு 1.6 மில்லியன் யூனிட்டுகளும், 2024ஆம் ஆண்டு விற்பனை அதிகரித்து 2 மில்லியனுக்கு மேல் 24% இந்தியாவில் இ-பைக் விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இ-பைக்குகள் எரிபொருள் செலவையும் குறைத்து எரிபொருள் சேமிக்கவும் உதவுகிறது. அதேபோல் சுற்றுச்சூழலுக்கு புகையினால் ஏற்படும் பாதிப்பு இல்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாக்கவும் செய்கிறது. இந்த நிலையில் இ-பைக்குகள் திடீரென தீப்பிடித்து எரிந்து விபத்து ஏற்படுகின்றன. இந்த இ-பைக்குகள் எப்படி தீப்பிடித்து எரிகிறது, தீப்பிடிக்காமல் பாதுகாக்க வழிமுறைகள் என்ன, திடீரென தீப்பற்றி கொண்டால் உடனடியாக எப்படி தடுப்பது என ராமேஸ்வரத்தில் இ-பைக் ஷோரூம் வைத்திருக்கும் கண்ணன் தரும் தகவல்களை பார்க்கலாம். இப்போ பேட்ரி ஸ்கூட்டி எதனால் தீ பிடிக்குது அப்படிங்கிற அதுக்குள்ள காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். அது வந்து ஆரம்பத்தில் ஒரு 6 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பேட்ரி வந்து ஆரம்பத்தில் வந்த மாடலில் உள்ள பேட்ரி வந்து சின்ன வயரிங் கம்ப்ளைண்ட்டு, பேட்ரி ஹீட் ஆகும், அந்த மாதிரி ஒரு சின்ன இஷ்யூனால உங்களுக்கு அந்த இதில் எரியும், அந்த மாதிரி வெடிக்கிற வாய்ப்புகள் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து நைட்டு வந்து சார்ஜர் போடுறோம். சார்ஜர் போடும்போது வண்டியை வீட்டுக்குள்ளே நிப்பாட்டி தாராளமாக போடலாம். இல்லை அது மாதிரி ஒரு செட்டு மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நம்ம யதார்த்தமாக சார்ஜர் போடும்போது நம்மள அறியாமல் தண்ணி கிண்ணி அதில் படும்போது அதில் இஷ்யூ ஆகி தான் உங்களுக்கு வந்து அந்த சார்ஜ் மெல்ட் ஆகி எரியிற வாய்ப்பு இருக்குது. இதுதான் முழு காரணம். அப்போ நம்ம வெளியில் சிலவங்க என்ன பண்ணுறாங்க, சார்ஜ் போடும்போது வண்டியை வெளியே நிப்பாட்டி சார்ஜ் போட்டு போயிடுறாங்க. யதார்த்தமாக திடீர்னு மழை வந்துடும். மழை வரும்போது அந்த சார்ஜரில் தண்ணி சார்ஜிங் ஏறிக்கிட்டு இருக்கும்போது சார்ஜரில் படும்போது தான் உங்களுக்கு அந்த எரியிறதுக்குள்ள வாய்ப்பு, வெடிக்கிற வாய்ப்பு அதில் வருது. 100க்கு 100 நான் என்ன சொல்கிறேன்னா, சார்ஜிங் போடும்போது தாராளமாக நீங்கள் வீட்டுக்குள்ளே போடலாம், வெளியில் ஒரு செட்டு மாதிரி போட்டுக்கலாம். சார்ஜரில் தண்ணி படக்கூடாது. இதுதான் ரீசன், இதுதான் காரணம். எங்களுடைய பேட்டரி வந்து எல்எஃப்பி லித்தியம் பெரா ஃபாஸ்ட் பேட்டரி வச்சுருக்கோம். இதில் வந்து ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பேட்டரி வந்து வீட்டில் சார்ஜ் ஏற்றுறீங்கன்னா 100% சார்ஜ் நீங்கள் ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிரும். இது போக அந்த சார்ஜருமே நாங்கள் லித்தியம் சார்ஜர் வச்சுருக்கோம். அந்த சார்ஜருமே அதுலேயும் ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் இருக்குது. நம்ம மொபைல் எப்படி நம்ம நைட்டு தூங்கும்போது சார்ஜ் போட்டுட்டு காலையில் எந்திரிச்சு எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய இ-பைக்குமே அப்படி தான். நைட்டு சார்ஜ் போட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக 100% ஒரு 3 ஹவரில் வந்து சார்ஜ் ஃபுல்லாயிரும், ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த கரண்ட் வந்து இன்புட்டும் ஆகாது, அவுட்புட்டும் போகாது. அதில் எந்த ஒரு இதுவுமே பாதிப்புமே வராது. மற்றபடி நம்ம வெயிலில் நிப்பாட்டலாம். நல்ல மழை பெய்யுது, அடமழை பெய்யுது, வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கோம், போய் அதில் மழையில் 1 மணி நேரம் 6 மணி நேரம் கூட வண்டி நிப்பாட்டலாம். ஏன்னா இப்போ உள்ள ஃபுல்லாக எல்லாமே வந்து பேட்டரி ஃபுல்லாமே வாட்டர் ப்ரூஃப் வந்துடுது. அதனால எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பொதுவாகவே சில கஸ்டமர் என்ன நினைக்கிறாங்க, நிறைய பேர் பேட்டரி ஸ்கூட்டி தண்ணி படக்கூடாது, வாட்டர் சர்வீஸ் பண்ணக்கூடாது போல் அப்படின்னு நினச்சிட்டு சிலவங்க வண்டியை மெயின்டெனன்ஸே பண்ணாமல் 4 வருஷம் 3 வருஷம் வண்டி எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் அப்படியே வச்சுருக்காங்க. அது கம்பல்சரி மாதம் நம்ம வீட்டில் வச்சு மோட்டரை வச்சு தண்ணி அடிக்கலாம், நம்ம கழுவிக்கலாம், இல்லை ஒரு சர்வீஸ் ஸ்டேஷனில் போய் நம்ம சர்வீஸ் பண்ணி வண்டி பாதுகாத்துக்கலாம். எந்த ஒரு இதுவுமே ஃபயர் ஆச்சுன்னா நம்ம தண்ணி ஊற்றி அணைக்கக்கூடாது. ஃபயர் எனக்கு தெரிஞ்சு ஆகலை. கிட்டத்தட்ட நாங்களே ஒரு 300 வண்டி கிட்ட விற்றுருக்கோம், இது வரைக்கும் ஆனதில்லை. ஃபயர் ஆச்சுன்னா ஒன்றுமே இல்லை, டக்குன்னு சாவியை நம்ம டேஷ்போர்டை திறந்து அதுக்குள்ள பேட்டரியோட கனெக்டடை மட்டும் நம்ம கழட்டினாலே போதும். பேட்டரி தனியாக கழட்டிட்டாலே போதும். சிலவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபயர் ஆயிடுச்சு லைட்டாக புகை வந்துருச்சுன்னு சொல்லி பயந்துடுறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம லாக்கை ஓப்பன் பண்ணி டிக்கியை ஓப்பன் பண்ணி அதில் பேட்டரி இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக சும்மா ஒரு பிளக் பாயிண்ட் தான், அந்த பிளக்கை உருவிட்டு பேட்டரி தனியாக எடுத்துட்டாலே அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நீங்கள் பேட்டரி ஸ்கூட்டி வாங்குறதா இருந்தால் நீங்கள் எங்கே போய் வாங்கினாலும் ஓகே தான். வாங்கும்போது பேட்டரியை மெயினாக பார்க்கணும். லோ குவாலிட்டி இருக்குது, ஹை குவாலிட்டி இருக்குது. லோ குவாலிட்டி பேட்டரி பார்த்தீங்கன்னா அதில் தான் உங்களுக்கு அதிகபட்சம் வந்து இன்சிடென்ட் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஹை குவாலிட்டியாக பேட்டரி நீங்கள் பார்த்து எடுத்து நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு ஷோரூம் போங்க, என்ன பேட்டரி இருக்குன்னு கேளுங்க, கேட்டு அதோடைய ரீசன் என்ன, ஃபியூச்சர் என்ன, எல்லாமே நீங்கள் பார்த்து வாங்குங்க. நீங்கள் ரேட்டை பார்க்காதீங்க. சில இதில் 20,000 கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, சில இதில் 20 ரூபா கூட இருக்கும். இதுக்கு வித்தியாசம் மாறுபடுறது பேட்டரியில் தான். பேட்டரி பார்த்து நீங்கள் வாங்கணும். ஹை குவாலிட்டியாக பேட்டரி இது என்ன ஏது நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டி.